வணக்கம் உறவுகளே, நாங்கள் இன்று பார்க்கவிருப்பது கஷ்டங்களையும் தடைகளையும் நீக்கும் வழிபாடு. முக்காலங்களையும் உணர்ந்தவர் காலபைரவர் என்றும், காலபைரவரை வழிபாடு செய்பவர்களுக்கு நவக்கிரகங்களால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் அனைத்தும் நீங்கும் என்றும் கூறி கேள்விப்பட்டிருப்போம். காலபைரவர் தான் அனைத்து காலங்களுக்கும் தேவராக திகழக்கூடியவர். அப்படிப்பட்ட காலபைரவரை நாம் முழு மனதோடு வழிபாடு செய்யும் பொழுது அவரின் அருளால் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு இதுவரை ஏற்பட்ட எப்பேற்பட்ட பிரச்சனைகளாக இருந்தாலும், தோஷங்களாக இருந்தாலும், கஷ்டங்களாக இருந்தாலும் அவை படிப்படியாக நீங்கி நல்வாழ்க்கை அமையும். அப்படிப்பட்ட ஒரு வழிபாட்டை பற்றித்தான் நாம் இன்று பார்க்க போகின்றோம். நவக்கிரகங்களில் நம்முடைய கர்ம வினைகளின் அடிப்படையில் அதிகப்படியான கஷ்டத்தை தரக்கூடியவர் சனீஸ்வர பகவான். அப்படிப்பட்ட சனீஸ்வர பகவான் குருவாக திகழக்கூடியவர்தான் காலபைரவர். காலபைரவரை நாம் வழிபாடு செய்யும் பொழுது சனீஸ்வர பகவானால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் நீங்கும் என்று கூறப்படுகின்றது. அதோடு மட்டுமல்லாமல் பாவ கிரகங்கள் என்று கூறக்கூடிய ராகு, கேது போன்ற கிரகங்களின் பாதிப்பில் இருந்தும் விடுபடுவதற்கு காலபைரவரின் வழிபாடு என்பது சிறப்பு மிகுந்ததாக இருக்கும். அப்படிப்பட்ட காலபைரவரை ஞாயிற்றுக்கிழமையில் நாம் மிகவும் எளிமையான முறையில் வழிபாடு செய்யலாம். காலபைரவரை வழிபாடு செய்வதற்கு உகந்த நேரமாக திகழ்வது ராகு காலம்தான். அதிலும் காலபைரவ வழிபாடு செய்வதற்கு உகந்த கிழமையாக திகழ்வது ஞாயிற்றுக்கிழமை. ஞாயிற்றுக்கிழமையில் வரக்கூடிய ராகு காலம் என்பது மாலை 4:30 மணியிலிருந்து 6 மணி வரை இருக்கும். இந்த நேரத்தில் எந்த ஆலயத்தில் காலபைரவனின் சன்னதி இருக்கின்றதோ அந்த ஆலயத்திற்கு செல்ல வேண்டும். அவ்வாறு செல்லும் பொழுது 2 அகல் விளக்கில் சுத்தமான நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு தீபம் ஏற்றிக் கொள்ளுங்கள். வெற்றிலை, பாக்கு, வாழைப்பழம், தேங்காய், செவ்வரளி பூக்கள் இவற்றை வாங்கி கொடுத்து தங்களுடைய பெயரில் காலபைரவருக்கு அர்ச்சனை செய்ய வேண்டும். இவ்வாறு தொடர்ச்சியாக 9 வாரங்கள் அர்ச்சனை செய்து தீபம் ஏற்றி ஞாயிற்றுக்கிழமையில் வரக்கூடிய ராகு காலத்தில் வழிபாடு செய்பவர்களுக்கு நவக்கிரகங்களால் ஏற்படக்கூடிய அனைத்து விதமான தோஷங்களும் நீங்குவதோடு அவர்களது வாழ்வில் இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகளும் தடைகளும் நீங்கும் என்று கூறப்படுகின்றது. பிறகு 10வது வாரம் நம்மால் இயன்ற அளவு காலபைரவருக்கு அபிஷேகத்திற்காக பொருட்களை வாங்கித் தர வேண்டும். அதேபோல் வஸ்திரத்தையும் வாங்கித் தர வேண்டும். நம்மால் இயன்ற அளவு தயிர் சாதத்தை செய்து நெய்வேத்தியமாக படைத்து அங்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு பிரசாதமாக கொடுக்க வேண்டும். இப்படி தயிர் சாதம் செய்யும் பொழுது அதில் மாதுளம்பழ முத்துக்களை சேர்த்து செய்தால் இன்னும் கூடுதல் பலன் உண்டு. அனைவராலும் எந்தவித கஷ்டங்களும் இல்லாமல் எளிமையாக செய்யக்கூடிய இந்த ஒரு வழிபாட்டை யார் ஒருவர் முழு மனத்தோடு செய்கின்றார்களோ அவர்களுடைய வாழ்க்கையில் இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகளும் தடைகளும் கஷ்டங்களும் தவிடுபொடியாகும். நம் ஒவ்வொருவரின் அனைத்து கர்ம வினைகளும் தீர்ந்து வளமோடும் நிம்மதியோடும் வாழ குலதெய்வ வழிபாடும் பைரவர் வழிபாடும் செய்தாலே போதும். பைரவரை வழிபாடு செய்யும் பொழுது நீங்கள் பாட வேண்டிய பதிகம்: பரமனை மதித்திடா பங்கையாசனன் ஒரு தலை கிள்ளியே ஒளிந்தவானவர் குருதியும் மாகந்தையும் கொண்டு தண்டமுன் புரிதருவடுகனை போற்றி செய்குவோம். தனம் பொலிமலரோ நாதிவானவர் தாழ்ந்து போற்ற உளம்பொலி காசிமேவும் உயிர்கள் செய்பாவமெல்லாம் களம்பொலியாது தண்டம் கண்டரவொழிந்து வளம் பொலிவகை செய் காலபைரவர்க்கன்பு செய்வோம். சீரார் மதிசடையும் திருநீரும் திருமுகமும் கூரார்ந்த முக்கவர் சூலமும் கபாலமும்
குன்றில் மிகும் காரறிந்த மேனி பிறவியிலே வருமுன் காட்சி வாரார் வளர்த்தெச்சின கைலாசக வடுக பைரவமீ வஞ்சகர் அஞ்சத்தக்க வாழ்நகை வதனம் வாழி வெஞ்சமத்து அசுரர் செற்ற வீர அட்டகாசம் வாழி புஞ்சவல் இருள் வெல்லோதி பொறியினை அடக்கு நல்லார் நெஞ்சகம் கவரா நிர்வாண கோலம் வாழி விரித்தபல் கதிர்கொள் சூலம் வெடிபடு தமருகம் கை தரித்ததோர் கோல கால பைரவனாகி வேள முறித்து உமை அஞ்சு கண்டு ஒன்றிருமேனி மணிவாய் விள்ள சிரித்தருள் செய்தார் சேரை சென்னறி செல்வனாரே. ஓம் க்ரீம் மகா பைரவாய நமக. கால பைரவரே போற்றி போற்றி.